ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா துரோகம் தான். நம்ம பாட்டுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். அதை கரெக்டாக முடிச்சு நம்ம கைக்கு பலன் வரும்போது நம்ம கூட இருக்கவனே நம்ம குழி பறிச்சிருவான். என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? அது மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோவையே முதுகில் குத்துன துரோகியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஒரு 10 எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க ஒன்றுன்னா காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு மறக்க முடியாத துரோகம் தான். நம்ம சிட்டி பண்ண துரோகம். இல்லை இந்த சிட்டி இல்லை, இந்த சிட்டி ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, ஆனால் அவன் தான் சீரியஸான நேரத்தில் சீருவான்னு தெரியாமல் போச்சு. தாசன் கோலம் நடக்கிற எல்லா வேலையும் தாஸ்கிட்ட இருந்தே கமலேஷ்க்கு துப்பு கொடுத்துட்டு இருப்பான். ஹாய் கமலேஷா, நான் தான் சிட்டி பேசுகிறேன். தேவா இப்போ ஒரு பாத்ரூம்குள்ளே போகிறான். அப்படியா, நீயும் பின்னாடியே போ. நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா தேவா, நீ என் ஃப்ரெண்ட்ரா. போடா டேய். கடைசியில் பாவம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவான். செகண்டாக நம்ம பார்க்க போகிற படம் சுப்பிரமணியபுரம். சுப்பிரமணியபுரத்தில் 2 துரோகம் இருக்கு. அழகருக்கு துளசி துரோகம் பண்ணிடும். விட்டுட்டு போயிருந்தா கூட அது துரோகம் இருக்காது, ஆனால் கொலை பண்ணுறதுக்கு துணையா நின்றுடும். அப்புறம் சமுத்திரக்கனி தலையை சசிகுமார் வெட்டிட்டு வந்து உட்காந்துருப்பாரு. அப்போ நம்ம காசி பெரிய வேலையை பார்த்துட்டு போயிடுவான். பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். காசு வாங்கிட்டு சசிகுமாரை காட்டி கொடுத்துட்டு போயிடுவான். கடைசியில் அவனும் செத்துருவான். தேட நம்ம பார்க்க போகிற படம் விருமாண்டி. விருமாண்டி படத்தில் காலை மாதிரி இருக்க கமல்ஹாசனோட சொத்துக்காக கமலுக்கு சாதகமாக இருக்க மாதிரி காமிச்சு பிரச்சனை உண்டாக்கிட்டு இருப்பான் கொத்தாளத்தேவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வெளியூர் போனால் தூக்கிட்டு வந்து மிரட்டுவாங்க. அது தூக்கு போட்டுக்கிறோம். இந்த பழியை விருமாண்டி மேலே போட்டு துரோகம் பண்ணிடுவாங்க. பிடிங்க சார், இவனை பார்த்தாலே கோபம் வருது. பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். முடியாது சார். ஏன்னா அவர் இப்போ இருக்கிறதே ஜெயிலில் தான். 4வதா பார்க்க போகிற படம் கோ. நான் ஒரு தியாகின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் தான் ஒரு துரோகினே யாருக்கும் தெரியாது. கோ படத்தில் சின்ன கட்சி ஆரம்பிச்சு ஜீவாவோட பிரஸ் உதவினால ஒரு பெரிய கட்சியாக மாறிடும். இன்னும் பெரிய கட்சியாக வரணுன்றதுக்காக மாநாடுல பாம்பு வச்சிருவான். பாம்பு வெடிச்ச அப்புறம் தன்னோட கட்சிக்காரங்களே சாக போறாங்க, அதனால நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லி ஓவரா பிகு பண்ணுவான். அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டிட்டு வந்தா கடைசியில் பாம்பு வச்சதே இவன் தான். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற படம் 1000ல் ஒருவன். இந்த கதையோட டீட்டெயிலெல்லாம் உள்ளே போக வேணாம், மேலோட்டமாக சொல்கிறேன். சோழர்களை தேடி ரீமாசன் கார்த்தியையும் ஆண்ட்ரியாவையும் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் சோழனை கட்டிக்க போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி அங்கேருந்து கிளம்பி மிலிட்ரி ஃபோர்ஸை கூட்டிகிட்டு வந்து போர் தொடுத்து நிறைய பேரை கொண்டுருவாங்க. 6வது நம்ம பார்க்க போகிற படம் கொடி. உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி. தனுஷ் இருக்க சைஸுக்கு மான் முட்டி இல்லை, மான் குட்டி முட்டினா கூட தோத்துருவாரு. தனுஷும் த்ரிஷாவும் சின்ன வயசுலேருந்து வேற கட்சியில் இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள காதல் உண்டாகும். ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் வரும்போது தன்னோட கட்சிக்காக தன் காதலிலேயே குத்தி கொண்டுருவாங்க. தனுஷ்க்கு துரோகம் செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு பதவி வெறி. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். 7வது நம்ம பார்க்க போகிற படம் சுந்தரபாண்டியன். உங்களுக்கே தெரியும் சசிகுமார் எத்தனை பேர் முதல்ல குத்திருக்காங்கன்னு. சுந்தரபாண்டியன், சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், கருடன், பேட்டை. ஐயோ சார், முதுகுல குத்திருக்காங்க சார். என்ன நிறைய பேர் முதுகுல குத்திருக்கானுங்க, பழகிடுச்சு. ஏய், நீ என்னடா இத்தனை பேர்கிட்ட முதுகுல குத்து வாங்கியிருக்க? குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. சுந்தரபாண்டியர்ல கொஞ்சம் பெரிய குத்து வாங்கியிருப்பாரு. அந்த ஊர்லயே பெரிய தலையோட பையன் சசிகுமார், இன்னொரு பெரிய தலையோட பிள்ளை லட்சுமி மேனன். ஃப்ரெண்டோட லவ்வர் சேர்த்து வைக்க வந்தவன் ஃப்ரெண்டோட லவர் கூட சேர்ந்துருவான். அதனால ஃப்ரெண்டுக்கு ஈகோ கொலவெறி. அதை அப்படியே பொத்தி வச்சு சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கான். விஜய் சேதுபதி சசிகுமாரை தந்திரம் பண்ணி கொலை பண்ணும்போது விஜய் சேதுபதி கண்ணில் மண்ணை தூக்கிட்டு ஃப்ரெண்டு பக்கம் வந்து நிற்பான். அப்ப அவன் முதுகுல குத்திடுவான். 8வது நம்ம பார்க்க போகிற படம் தலைவா. தலைவால விஸ்வா பாய்க்கு ஒரு சித்தப்பா இருப்பாரு. விஸ்வா வர வச்சு அவங்க அண்ணன் சத்யராஜை போட்டுருவாரு. கிளைமேக்ஸில் விஸ்வாவையே முதுகுல குத்திடுவாரு. உனக்கு நான் தானே வேணும் சித்தப்பா. டேய் சித்தப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. 9வது நம்ம பார்க்க போகிற படம்
பாகுபலி, தெலுங்கு கோட்டாக்கு ஒரு பங்கு. இந்த படத்துல தான் தன்னோட அம்மாவே முதுகுல குத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வல்வால் தேவன் பேச்சை கிட்ட சிவகாமி ரொம்ப ஆடின்னு இருக்கும். கரெக்டான நேரம் பார்த்து பாகுபலியோட அம்மாவே கட்டப்பா வச்சு பாகுபலியை முதுகுல குத்திடுவாங்க. பொதுவா இந்த படத்துலயும் அம்மாவே பையனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி காட்ட மாட்டாங்க, ஏன்னா அது தமிழ் சினிமாவுக்கு செல்ஃப் எடுக்காது. ஆனா இந்த படத்துல சரியான காரணமும் ஸ்கிரீன் பிளேவும் இருந்தனால நமக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்துச்சு. உங்கள் பால் குடித்து வளர்ந்தவன் நீங்கள் கற்பித்த பாகுபலி சாக வேண்டும். 10வது நம்ம பார்க்க போகிற படம் தைரியம் வேட்டை. தைரியம் வேட்டை படத்துல எம்ஜி ராஜவேலோட தம்பி ஜி ராஜவேலுக்கு தினேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். ஆனா அவனே முதுகுல குத்திடுவான். என்ன காரணம்னா காடுனா ஒரு சிங்கம் தான் இருக்கணுமா, காடுனா ஒரு சிங்கம் தான் இருக்கணுமான்னு சொல்லி முதுகுல குத்திடுவான். இன்னும் இந்த படம் பார்க்கலன்னா போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். அதாவது கூஃபியா இருக்கும். ரைடர், தைரியம் வேட்டை ரெண்டுமே படம் எப்படி இருக்கோ இல்லையோ மியூசிக்கும் பிஜிஎம்மும் தரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 முடிஞ்சு. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தா அவங்க நேமை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது படத்தில் யாராவது துரோகம் செஞ்சிருந்தா அது என்ன படம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, போயிட்டு வரேன். பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மிட்.